வணக்கம். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக்க விஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். தம்பியை நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். வணக்கம். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு விரைவில் திரையரங்குக்கு வரவிருக்கும் திரைப்படங்களின் சிறப்பு பார்வை. தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல, இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல, அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே இன்றைய தொழில்நுட்பத்தில் மாபெரும் டிஜிட்டலில் உருவான திரைப்படங்கள் அதிகம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள். அந்த வரிசையில் 1964 ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி நடிப்பில் தயாரிக்கப்பட்ட சரவணா பிலிம்ஸ் தயாரிக்கப்பட்ட படகோட்டி திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல, அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே கேரளா கடற்கரையில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் படகோட்டி திரைப்படம். இந்திய திரைப்பட உலக வரலாற்றில், தமிழக திரைப்பட உலக வரலாற்றில் மீனவர்களின் கதையை கருவாக்க வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரைப்படம் சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான படகோட்டை திரைப்படம் என்றே நாம் சொல்லலாம். அந்த வகையில் சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான படகோட்டை திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மிக முக்கியமான திரைப்படம் என்றால் படகோட்டை திரைப்படம் என்றே நாம் சொல்லலாம். அந்த வகையில் இன்றைய தொழில்நுட்பத்தில் டிஜிட்டலில் உருவாக்கி விரைவில் திரைக்கு வரவிருக்கும் திரைப்படம் படகோட்டை திரைப்படம். இந்திய திரைப்பட வரலாற்றில், தமிழக திரைப்பட வரலாற்றில் பல தடைகளை தகர்த்தெறிந்து சோதனைகளை சாதனையாக்கி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம். அந்த வகையில் 1974 ஆண்டு வெளிவந்த அமல்ராஜ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நேற்று இன்று நாளை திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் நேற்று இன்று நாளை திரைப்படம். தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல, இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல, அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களுக்கு ஏற்பட்ட சோதனை போல் எந்த ஒரு திரைப்படங்களுக்கும் எந்த ஒரு திரை நட்சத்திரத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் நேற்றென்று நாளை திரைப்படத்திற்கு ஏற்பட்ட தடைகளையும் சோதனைகளை சாதனையாக்கி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த அமல்ராஜ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நேற்று இன்று நாளை திரைப்படம் என்றே நாம் சொல்லலாம். தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல, இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல, அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே மத்திய அரசின் ரிசர்வ் காவல்துறை பாதுகாப்போடு திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நேற்று இன்று நாளை திரைப்படம். தமிழ் திரைப்பட வரலாற்றில், இந்திய திரைப்பட வரலாற்றில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்கு மத்திய ரிசர்வ் காவல்துறை பாதுகாப்போடு
திரையிடப்பட்டது. நேற்று இன்று நாளை திரைப்படம் அமல்ராஜ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படம் விரைவில் டிஜிட்டலில் உருவாக்கி திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது. நேற்று இன்று நாளை திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அமல்ராஜ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நேற்று இன்று நாளை திரைப்படம், சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான படகோட்டி திரைப்படம் விரைவில் டிஜிட்டலில் தயாராக்கி விரைவில் திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது. நேற்றென்று நாளை திரைப்படம் படகோட்டி திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு தங்களுடைய கருத்துக்களை மக்கள் திலகம் திரைப்பயண கமெண்டில் பதிவிடுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடன் மீண்டும் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். பக்கம் இல்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை, பித்தம் தெளிவதில்லை. வெட்கமில்லாமல் வணங்கி செல்லாமல் வர்க்கம் தெரிவதில்லை, வர்க்கம் தெரிவதில்லை. பழரச தோட்டம், பனிமலர் கூட்டம், பாவை முகமல்லவா, பாவை முகமல்லவா. அழகிய தாள்கள், பழகிய நாட்கள், ஆயிரம் சுகமல்லவா, ஆயிரம் சுகமல்லவா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும்.